ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பார்ட் 3 வீடியோவுக்கு போயிடலாம். ஃபைனல் வீடியோ இது. இதில் பார்த்தீங்கன்னா முட்டை கலக்கி தாங்க நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த முட்டை கலக்கி நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோன்றது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போட்டுடுறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நாங்கள் என்ன சண்டே ஸ்பெஷலில் என்ன பண்ணுறோன்றது தான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவாக போட்டிருந்தோம். இது ஃபைனல் வீடியோ. இதை பாருங்கள், சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்ட் 3 வீடியோவில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது புரியாதவங்க பார்ட் 2 பார்ட் 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பாருங்கள். இதை நம்ம தம் போட்டுடலாங்க. அந்த சின்ன உரல் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு தம் போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்றது ரெடியாக எடுத்து வச்சிடலாம். வாங்க பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது 3 வீடியோவும் சேர்த்து ஒன்றா இப்போ பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது முட்டை கலக்கி. என்னென்ன முட்டை கலக்கி செஞ்சுருக்கோன்னு 2 டைப்ஸ் ஆஃப் முட்டை கலக்கி இருக்குது அதில். நெக்ஸ்ட்டு கேரட்டு சிக்கன் 65க்காக அந்த கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைத்தா பிரியாணிக்காக ரைத்தா. நெக்ஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக பிளேட்டு. இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசனை தாங்க. மசாலா ஐட்டம் நான் அதிகமாகவே சேர்க்கலை, ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சோம் இல்லையா, இட்லி அண்டு சிக்கன் கிரேவி. அது பார்ட் 1 வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். மிச்சம் இருக்கிற அந்த சிக்கன் கிரேவியை நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க சாப்பிடலாங்களா? இந்த ரைத்தா ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். கேரட்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஆனியன், சிக்கன் கலக்கி ஆம்லேட் அண்ட் எக்கு கலக்கி ஆம்லேட். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டுடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாங்களா? வாவ், பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. பிரியாணி யாருக்கெல்லாம் உதிரி உதிரியாக செய்ய வரும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தோராயமான ஒரு தண்ணி தான் வைப்பேன். நான் அளவுகள்லாம் கிடையாது. அப்போது எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஏற்கனவே நான் சொன்னது தாங்க. இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஏலக்காய், அப்புறம் முந்திரி, இதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கலைங்க. நெய், முக்கியமாக நெய் சேர்க்கல. அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி கிடச்சிருக்கு. எனக்கு தேவையான அளவு சிக்கன் பிரியாணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65. உங்களுக்கே தெரியும், அது வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சிக்கன் 65 நான் செஞ்சேன். ஆனால் லாஸ்ட்டாக வரும்போது எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். நானும் தான் கூட சேர்ந்து சாப்பிட்டேன். சிக்கன் 65 ப்ளஸ் எக்கு கலக்கி ஆம்லேட். நெக்ஸ்ட்டு ரைத்தா. இது தாங்க இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு எங்களுக்கு. நீங்களாம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா அண்டு கேரட், நெக்ஸ்ட்டு எக்கு கலக்கி. இதுதான் இன்றைக்கி எங்களுடைய லன்ச்சு. இது பிடிச்சிருக்கான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சில்ட்ரன்ஸுக்கு நம்ம போட்டு கொடுத்துடலாம், அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அவங்க 2 பேருக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க சாப்பிடலாங்களா? எவ்வளோ போட்டோம், எவ்வளோ மிச்சமாக இருக்குன்றதை பாருங்கள். ரைத்தா வச்சுக்கலாம். இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு போட்டுக்கிறேங்க. எனக்கு தேவையான அளவு பிரியாணி,
நெக்ஸ்ட்டு முட்டை ஆம்லேட். பிரியாணி வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அந்த டப்ராவில் இருக்கிற அந்த பிரியாணி ஆறிடும். ஸோ நான் வந்து ஒரே முறை அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது பார்ட் 3 வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் சாப்பிட வரோன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்கள் வந்து சாப்பிடலாம். நான் எப்படி சாப்பிட போகிறேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட போகிறேங்க. பாருங்கள், பிளேட்டே வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. பிளேட் அவ்வளோ வந்து டிஷ்ஷு நிறைய செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. அதனால தான் 3 பார்ட்டாக போயிடுச்சு. எப்படி இருக்குங்க? கமெண்ட்டில் வந்து கேட்டவங்க தாராளமாக வந்து சாப்பிடலாம். உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சமையல் வந்து செய்கிறோம். எவ்வளோ மிச்சம் இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி நாங்கள் சாப்பிட போகிறோன்னா, ஒரு கேரட் வச்சுக்கலாம், கொஞ்சம் ரைத்தா வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு ஒரு சிக்கன் 65 சின்ன பீஸாக வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு கலக்கி முட்டை கலக்கி வச்சு அப்படியே ஒரு பிடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.